நான் இப்போ கேபிஜே கிளாங் ஹாஸ்பிட்டலில் இருக்கேன். நான் ஏன் இங்கே இருக்கேன் அப்படிங்கிறத இந்த வீடியோ நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தொடர்ந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். சின்ன ஹஸ்பண்ட்க்கு ஒரு சின்ன மெடிக்கல் இஷ்யூ. ஸோ நம்ம வந்து இங்கே அட்மிட் பண்ணி ஒரு சின்ன சர்ஜரி கோத்ரூ பண்ண வேண்டியது இருக்குது. பட் அது மேட்டர் கிடையாது. அது இந்த இடத்துல இந்த மெடிக்கல் கார்டுங்கிறது எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்னு இந்த இடத்துல நான் எம்ஃபசைஸ் பண்ணுறேன். ஒரு சின்ன இஷ்யூனால வி ஹேட் டு கோ த்ரூ எக்ஸ்ரே, வி ஹேவ் டு கோ த்ரூ எம்ஆர்ஐ ஸ்கேன். ஸோ இது எல்லாத்தையும் கோ த்ரூ பண்ணதுக்கு அப்புறம் தான் என்ன காம்ப்ளிகேஷன், அதுக்கப்புறம் டாக்டரோட அட்வைஸ், அதுக்கப்புறம் டாக்டர் வந்து இப்போ சர்ஜரிக்கு வந்து கூட்டு போயிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி இப்போ சர்ஜரி ஆப்ரேஷன் தியேட்டரில் தான் இருக்காங்க. இது எல்லாத்துக்குமே எவ்வளோ செலவு வரும் நீங்கள் நினைக்கிறீங்க? ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அட்மிஷனே வந்து 2500. ஸோ இவ்வளோ சர்ஜரிலாம் முடிஞ்சதுக்கப்புறம் 40,000 ரிங்கெட் ஏறுக்கூற. ஓகே, மலேசியாவில் இந்த சர்ஜரி வந்து பார்த்தீங்கன்னா ஏறுக்கூற ஒரு 40,000 ரிங்கெட் ஸ்டாண்டர்ட் வருது. இதுவே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் எதுவுமே கம்பேர் பண்ண விரும்பல. ஆனால் நம்ம நார்மலி ஒரு கவர்மெண்ட்க்கு போனோம் அப்படின்னு சொன்னாக்கா எவ்வளோ டைம் எடுக்கும், எத்தனை மாதம் வந்து அப்பாயின்மெண்ட் தள்ளி கொடுப்பாங்க, அண்ட் அது வரைக்கும் அந்த பெயின் நம்ம கோ த்ரூ பண்ண வேண்டியதாக இருக்கும். நவ் வித் த ஹெல்ப் ஆஃப் மெடிக்கல் கார்டு இருக்கிறதுனால நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த காஸ்ட் எல்லாமே வந்து நம்ம அப்சர்வ் பண்ண முடிஞ்சுது. அண்ட் இம்மீடியட்லி அந்த மெடிக்கல் அட்டென்ஷன் நம்மளுக்கு வந்து கிடைக்க முடிஞ்சுது. அண்ட் அது டிலே பண்ணாமல் அடுத்த நாள் அட்மிஷன் பண்ணி அடுத்த நாளே இப்போ 4 மணிக்கு இப்போ பார்த்தீங்கன்னா மணி 5 மணி ஆகுது. 6 o'clock, 6 o'clock. அண்ட் இப்போ ஆப்ரேஷன் தியேட்டருக்குள்ள போட்டு போயிட்டாங்க. நாட் ஈவன் வித்தின் 24 hours அந்த விஷயத்தை அட்ரஸ் பண்ணி இப்போ ஆல்ரெடி அதுக்கு உண்டான சர்ஜரியை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்க போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு பேஷண்ட் வந்து உடம்பு சரியில்லாமல் இருக்காங்க. இப்போ ஒரு ஹாஸ்பிட்டல் கூட்டு போய் அங்கே இன்னும் சீக்கா இல்லாமல் ஓகே அந்த ஹாஸ்பிட்டலோட என்வாயர்மெண்ட் வந்து ஆக்சுவலி எப்படி இருக்கணும், ஸோ தட் the making the patient more comfortable. ஓகே, அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ஹாஸ்பிட்டலில் இல்லை ஹோட்டலா அப்படிங்கிறது தெரியல. அண்ட் எங்களுக்கு கிடைச்ச அந்த மெடிக்கல் கார்டு வந்து கவரேஜ் வெரி குட் அப்படிங்கிறதுனால எங்களுக்கு ப்ரீமியம் வார்ட் கிடச்சிது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பிலே பர்சனியன். ஓகே, ஸோ அதாவது ஒரு எக்ஸிகூட்டிவ் ஹோட்டல் ரூம் மாதிரி இருக்குது இந்த வார்ட் பார்த்தீங்கன்னா. ஸோ நான் உங்களுக்கு அந்த என்வாயர்மெண்ட்லாம் சுற்றி காமிக்கிறேன். இட்ஸ் சச் அ வெரி லவ்விங்கான ஒரு என்வாயர்மெண்ட்டாக இருக்குது. அண்ட் ஈவன் இப்போ லைக் நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து தங்குறதுனா கூட வந்து பார்க்குறதுனாக்க நம்ம நல்ல ஒரு என்வாயர்மெண்ட்டோட பேஷண்ட்டை பார்த்துட்டு போகிற மாதிரி இருக்குது. அண்ட் பேஷண்ட் ஆல்சோ ஃபீல் வெரி வெரி கம்ஃபர்டபுள் ஓகே பீயிங் இன் திஸ் environment. மெடிக்கல் கார்டு ரொம்ப முக்கியம். அண்ட் அந்த மெடிக்கல் கார்டு மாதம் கட்டுறது இருக்குது பார்த்தீங்களா, அங்கே தான் ஒரு கமிட்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கு நீங்கள் கண்டிப்பாக ஒரு கூடுதலாக ஒரு வருமானம் இருந்தே ஆகணும். அதுக்கு எக்ஸ்ட்ரா வருமான வாய்ப்பு எவ்வளோ முக்கியம். நீங்கள் மாதம் எடுக்கிற இன்கம் உங்களால் அந்த மெடிக்கல் கார்டுக்கு கட்ட முடியல அப்படின்னு சொன்னாக்கா நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்களோட இந்த வருமானத்தை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு யூ ஹேவ் டு ரியலி திங்க் ஆஃப் தட். ஸோ